ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணபதி குக் சேனல். இன்றைக்கி நாம் ஜவ்வரிசி வச்சு ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் இதை நீங்கள் ஊற வச்சுருங்க. நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி முழுகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றுங்க, ஏன்னா மாவு ஜவ்வரிசிங்க மாவு எல்லாம் இழுத்துரும் உங்களுக்கு தண்ணி. அதனால் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாகவே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வைங்க. இப்போ நான் இதை ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நாம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாவே போதும். ரொம்ப தண்ணி பிழிஞ்ச மாதிரி வேண்டாம், அப்படியே இப்படி எடுத்து இப்படியே வச்சுருங்க. இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும் பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இதை நல்லா நம்ம ஆறுனதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ இதோட நாம் பால் சேர்த்திக்கலாம். ஜவ்வரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கும். இதோடவே கெட்டி தயிர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜவ்வரிசியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கு தான் செய்யும். அதனால் தாராளமாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, திராட்சை, உலர் திராட்சை வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக மாதுளம்பழம், நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து தேவையான அளவு உப்பை வந்து நான் கடைசியாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டிங்கன்னா ஜவ்வரிசி தயிர் சாதம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.